அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இபாதத்தின் உச்சகட்டத்தில் இருந்து இன்பம் கண்ட ஒரு நபித்தோழர். எந்த நேரமும் நோன்பு, எந்த நேரமும் தொழுகை, எந்த நேரமும் மஸ்ஜித் ஜிக்ர் என்று இருந்தவர். அவருடைய தொழுகைகளில் அவர் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக், யா அல்லாஹ் நயவஞ்சகத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், ஒரு 3 நாட்கள் ஜமாத்தோடு சுபஹ் தொழுது விட்டால் நம்மில் சிலர் நினைக்கிறார்கள் நான் தான் சுவர்க்கவாசி என்று. சில கடமைகளையும் சில சுன்னத்துகளையும் ஹயாத்தாக்கி விட்டால் நான் சுவர்க்கவாசி, மற்றவர்கள் எல்லோரும் நரகவாசிகள் என்பது போன்ற அவருடைய உணர்வும் பார்வையும் பேச்சும் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொழுகையிலே ஓரத்தில் நின்று தொழுகிறோம், குர்ஆன் ஓதுவதில்லை. 40 நாட்களுக்குள் ஒரு தடவையேனும் குர்ஆனை முடிக்கவில்லை என்றால் அவரிடம் நயவஞ்சகம் இருக்கும் என்று சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு குர்ஆன் ஓதுவதே கஷ்டமாக இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது, சதகா செய்வது கஷ்டமாக இருக்கிறது. அவ்வப்போது உம்ராவுக்கு போய் வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒழுங்காக தொழாமல் ஏனைய இபாதத்துகளில் கவனம் செலுத்தாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு உம்ராவுக்கு போய் வந்தால் மட்டும் நான் சுவர்க்கம் போய் விடுவேன் என்று நினைப்பது தப்பாகும். உம்ராவையும் டேஸ்டோடு செய்ய வேண்டும். அந்த உம்ராவில் இருக்கிற லzzத்தோடு, அதனுடைய சுவையோடு அனுபவித்து அந்த உம்ராவை செய்ய வேண்டும். இது போன்று இபாதத்துக்கள் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்ப அதை செய்வதற்கு அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத் முக்கியமானது. அதே போல் அல்லாஹ்வை பற்றிய பயம் முக்கியமானது. அல்லாஹ்விடம் இருக்கிற சுவர்க்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் ஆதரவும் முக்கியமானது. இந்த நிலையில் நாம் தொழுதால், இந்த நிலையில் நாம் குர்ஆன் ஓதினால், இந்த நிலையில் சதகா கொடுத்தால், இந்த நிலையில் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ்.